بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அல்லாஹ்வுடனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க வல்லல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, யாசின் சூராவின் விளக்கத்தை அல்லாஹ் யாசின் சூராவில் எவ்வாறெல்லாம் பயான் செய்கிறான் என்பதை கடந்த 4 வாரமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனம் 37வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய இன்னொரு அத்தாட்சியை பேச அல்லாஹ் முன் வரான். இதற்கு முன்னாடி நம்ம என்னென்ன அத்தாட்சிகளை பார்த்தோம்? 2 வாரமாக 2 அத்தாட்சி நம்ம சொன்னோம். என்னென்ன அத்தாட்சி? அவர்கள் பார்க்க மாட்டார்களா? ஆயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தா, பூமியிலே நம்ம என்ன பண்ணுறோம்? இறந்த பூமியை நம்ம என்ன பண்ணுறோம்? உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோம்? ஜோடிகளை படைக்கக்கூடியவனில் அல்லாஹ் தூய்மையானவன் என்பதை பார்த்தோம். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய 2வது அத்தாட்சியான அந்த அத்தாட்சியை அவன் பேசுகிறான். ஆயத்துல் லஹுமுல் லைல், இரவும் இவர்களுக்கு ஒரு அத்தாட்சி ஆகும். இது இரவு வருது பார்த்திங்களா? நமக்கு முன்னாடி தினமும் நமக்கு முன்னாடி தோன்றுறது என்னது? இரவு தினமும் நம்மள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இரவில் இவர்கள் சிந்தித்தார்கள் என்றால் அதில் என்ன இருக்குது? இவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சி இருக்குது. நஸ்லஹு மின் உன்னஹார், அதிலிருந்து அந்த இரவிலிருந்து நம்ம இழுத்து கொண்டு வரோம். எதை? பகலை நம்ம என்ன பண்ணுறோம்? இழுத்து கொண்டு வரோம். அப்போது பகல் ஆல்ரெடியாக இருக்குது, அதற்கு மேலே போர்வை பொறுத்து என்ன எதை போட்டு வச்சுருக்கிறான்? இரவு இருக்குது. அந்த இரவு என்ன பண்ணுறான்ல? ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்லும்போது பகலை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இழுத்து கொண்டு வரோம் அப்படின்றான். சரிங்களா? நஸ்லஹு மின் உன்னஹார், இரவும் இவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும், அதிலிருந்து பகலை கலற்றி விடுகிறோம். என்னத்தை பண்ணுறான்னா, இரவுலேருந்து தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? பகலை எடுக்கிறான். அதனால் இவர்கள் ஆழ்ந்த இருளாகி விடுகிறார்கள். பைதாகும் முதுலிமோன், இதனால தான் இவங்க எப்படி இருக்கிறாங்க? அந்த இரவில் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆழ்ந்த உறக்கத்தில், ஆழ்ந்த இரவில் அவங்க இருக்கிறாங்க. அதாவது இரவு ஏன் நமக்கு பல அத்தாட்சி அப்படின்னா, இரவு என்பது நமக்கு அல்லாஹ் சயின்டிஃபிக்காக அல்லாஹ் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இரவில் நம்ம என்ன பண்ணிடணும்? இளைப்பாறுதல். பல இடத்துல வேறு இடத்துல சொல்லும் பொழுது இரவு நம்ம ஏன் உங்களுக்கு தரோம் அப்படின்னா, நீங்கள் இளைப்பாறுதலை ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்காண்டி, உங்கள் உடல் அந்த சோர்விலிருந்து புத்துணர்ச்சி அடைவதற்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம்? இரவை நம்ம கொண்டு வரோம் அப்படின்றோம். இன்னும் அதில் நீங்கள் ஆழமாக போனீங்க அப்படின்னா, கண்ணுக்கு மட்டும் நமக்கு இரவு தேவைப்படாது, காதுக்கு,
மனசுக்கு, நம்ம மைண்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு என்னது நிசப்தம் வேணும். சப்தம் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு சூழல் வேணும். எல்லாமே ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பேர் பார்ட்ஸுமே என்ன ஆகணும், ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு என்ன வேணும்னா நிசப்தம் வேணும். சப்தமே இல்லாத ஒரு சூழல் உருவாகணும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த இரவில் டீஃபால்ட்டாகவே மனிதர்கள்லேருந்து விலங்கினர்கள்லேருந்து எல்லாத்தையுமே எல்லாம் என்ன பண்ணிடுறான், அமைதியாக்கிடுறான். அமைதியாகிடுவாங்க. நீங்கள் அமைதியான இடத்துல போய் உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசு என்ன ஆகும், அமைதி அடையும். அந்த இப்போது பகலில் பார்ப்பீங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துருப்பீங்க, ஒரு துரோகத்தை பார்த்துருப்பீங்க, ஒரு கோபத்தை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்ன ஆகும், மனசுக்கு ஒரு பாரமாகவும் ஒரு சுமையாகவும் அது உங்களுக்கு கனமாக இருக்கும். அந்த மனசே ஒரு மாதிரி கனமாக இருக்கும். அப்போ சப்தமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் டயர்ட்னஸ்க்காண்டி போய் தூங்கும் பொழுது உங்களுக்கு அந்த இரவு எப்படி மாறுது, உங்களுக்கு எவ்வளோ தான் உங்கள் மனசில் பாரம் இருந்தாலும் அந்த பாரத்தை என்ன ஆயிடுது, ஆஃப் பண்ணிடுது. அந்த பாரம் உங்களுக்கு என்ன ஆயிடுது, அப்படியே மன அமைதி தருது. எது தருது, அந்த தூக்கத்தின் மூலமாகவும் அந்த இளைப்பாறுதல் மூலமாகவும் அந்த இரவு மூலியமாக எல்லாம் என்ன பண்ணுறான், எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் என்ன பண்ணுறான், அந்த இரவை கொண்டு நான் உங்களை ரீஃப்ரெஷ் ஆக்குறேன். அந்த இரவு மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்காது, புத்துணர்ச்சி, முதல்ல ஆரோக்கியமாக இருக்க மாட்டேன். இன்னொன்று எப்படி ஆயிடுவேன், உன் கண்ணெல்லாம் உள்ளே போய் என்ன தான் நீ சாப்பாடு சாப்பிட்டாலும் என்ன தான் நீ தண்ணி குடிச்சிக்கிட்டாலும் உனக்கு நீ ரீஃப்ரெஷ் நீ பண்ணல அப்படின்னா, உனக்கு ஒரு ரீஃப்ரெஷ் ஆகலை அப்படின்னா நீ என்ன ஆயிடுவேன், 40 நாள் வந்து தூங்காமல் இருந்தால் என்ன ஆயிடுவான், பைத்தியம் பிடிச்சி மென்டலாகி செத்து போயிடுவோம். டிப்ரெஷன் வந்து அவனே செத்து போயிடுவோம். அப்போது அந்த தூக்கம் என்பது உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த டிப்ரெஷன்லேருந்து, அந்த ப்ரெஷர்லேருந்து, அந்த மன அழுத்தத்துலேருந்து, எல்லாத்துலேருந்து உங்களை என்ன பண்ணுது, அந்த தூக்கம் உங்களை புத்துணர்ச்சி ஆகுது. சரி, அந்த தூக்கம் லிமிட் என்ன, தூங்குறோம் இல்லையா, அந்த தூங்கக்கூடிய லிமிட் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ மணி நேரம் தூங்கியிருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்லாம் தொழுதுருக்குறாங்க. எப்போ தொழுதுருக்குறாங்க? 3 மணி நேரத்தில், 3:45 இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க, ஏந்திரிச்சு அந்த அதிகாலை அடைகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த பகல் அந்த காலையிலோடைய அந்த நூலை பிடிக்கிற அந்த வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபஜர் டைம், அந்த டைமில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சிருவாங்க. அப்போ தூங்குறது எப்போ தூங்கியிருக்கிறாங்க? ஈஷா எத்தனை மணிக்கு இருந்திருக்கு? 7:30 தான் லாஸ்ட்டு. 7:30க்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க. 7:30க்கு மேலே எல்லாருமே தூங்கிடணும். அப்போ அல்லாஹ் தூங்க சொல்லக்கூடிய அந்த இரவுடைய நேரம் எப்போ? ஆனால் இன்னொரு சூரா சஜ்தால அல்லாஹ் பேசுவான், அவர்கள் தன்னுடைய படுக்கையை விட்டும் விழா எலும்புகள் எழுந்து வந்து என்னை சுது செய்யுமாறு அவங்களுக்கு அவங்க செய்வாங்க, என்னை வணங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். அது எந்த டைம்? அது இரவுடைய கடைசி பகுதி. அதில் இரவுடைய ஸ்டார்டிங் இது 7:30 மணிக்கு மேலே என்ன ஆயிடணும், நம்ம இளைப்பாறுதலுக்கு போயிடணும், தூங்குறதுக்கு போயிடணும். அப்படி நீங்கள் தூங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கண் எப்படி ஆயிடும், 3:30 மணிக்கெலாம் நீங்கள் முழிக்க வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முழிச்சிடுவீங்க. 3:30 மணிக்கு நீங்கள் ஏந்திரிச்சிங்க அப்படின்னா 7:30 மணிக்கு நீங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் தூங்கிடுறீங்க அப்படின்னா 3:30 மணி அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் ஆகுது? 9, 10, 11, 12, 1, 2, 3 என்ன ஆயிடுச்சு? அதான் 8. மொத்தம் என்ன ஆகுது? 3 மணிக்கெலாம் நீங்கள் 8லேருந்து கணக்கு போட்டிங்க அப்படின்னா உங்கள் கணக்கு என்ன ஆகுது? 3 மணிக்கெலாம் என்ன ஆயிடுது? 8 மணி நேரம் தூக்கம் நீங்கள் ஆரோக்கியமாக தூங்கிடுறீங்க. அதற்கப்புறம் நீங்கள் ஃபஜர் டைமில் எழுந்திரிக்கும் பொழுது உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய மனிதனுடைய படைப்புடைய அந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய செக்ஷனை எப்படி எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாமே ஸ்டோர் ஆகும். நீங்கள் கேதர் பண்ணக்கூடிய, பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, கேட்கக்கூடிய, படிக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆகும், மூளை ஸ்டோரேஜ் ஆகும், ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். என்ன கேட்கணும், என்ன கேட்க வரணும், என்ன கேட்கக்கூடாது என்பது எல்லாமே என்ன இருக்கும், மூளை கிளியர் கட்டாக இருக்கும்.
ஒருத்தவங்க காலையில் 10 மணிக்கு எழுந்திரிப்பான், 5 மணி வரைக்கும் வேலை செய்வான். ஏன்னா என்ன செய்யணும்னு தெரியாது, ஒரு மாதிரியா குழப்பமாகவே இருப்பான், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. அதே நீங்கள் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு இன்றைக்கி என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன திட்டமிடுதல் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் திட்டமிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பறக்கத்தான் இருக்கும். டைமு காலையில் 8 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அன்றைக்கி செய்ய வேண்டிய எல்லா வேலையும் முந்தியே செஞ்சுருவீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், 8 மணிக்கெலாம் உங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த வீட்டு வேலைகள்லேருந்து எல்லா வேலைகளும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும், மார்க்கத்தை தேடுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சகல வசதிகளும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன ஆகிட்டான் அப்படின்னா தூங்குறதே எப்போ, 3 மணிக்கு நடுப்பகுதியில் 2:30 மணிக்கு மேலே தான் அவனுக்கு என்ன ஆகுது, தூக்கமே வருது. ஆனால் அவனுக்கு டிஃபால்ட்டாக அவனுக்கு தூக்கம் வருது. ஆனால் வேணும்னே என்ன பண்ணுறான், அவன் வெட்டு பேச்சு பேசுகிறதுக்கும் என்னது அனாச்சாரமான அந்த வீடியோ பார்க்குறதுக்கும் அந்த படங்களை பார்க்குறதுக்கும் சும்மா பொழுதுபோக்கு கழிப்பதற்கும் வீண் விளையாட்டுக்கும் சும்மா சண்டை போகிறதுக்கும் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் என்ன பண்ணுறாங்க 2:30 மணி வரைக்கும் அந்த பாட்டை போட்டு கேட்குறாங்க, அந்த படத்தை பார்க்குறாங்க, அந்த வீண் விளையாட்டை விளையாடுறாங்க. அப்போது தான் எல்லாமே குடும்பம் சேருது. எதுக்கு சேருது, வீண் விளையாட்டுக்கும் வீண் பேச்சு பேசுறதுக்கு இதுக்கு தான் சேர்றாங்க. ஆனால் எப்படி சேர்றாங்க அப்படின்னா ஒருத்தரை என்ன பண்ணி மாட்டாங்க, இன்டர்ஃபியர் பண்ணி பேசிக்க மாட்டாங்க. அவன் ஒரு உலகத்தில் இருப்பான், அப்பா ஒரு உலகத்தில் இருப்பார், அம்மா ஒரு உலகத்தில் இருக்கும், பையன் ஒரு உலகத்தில் இருப்பான், தாத்தா பாட்டி அவங்க ஒரு உலகத்தில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு உலகத்தில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க 2:30 மணிக்கு 3 மணிக்கு. அப்போ என்ன ஆகும், நேற்று உள்ள டிப்ரெஷன்னு இன்னைக்கு நைட்டும் அன்றைக்கி நைட்டும் அவன் முழுசாக தூங்கலை. அன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான் 3:30 மணிக்கு மேலே தான் தூங்குறான். தூங்கி என்ன பண்ணுறான், அந்த தூக்கமாக அவனுக்கு சரியாக அந்த ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்காது. 10 மணி வரைக்கும் தூங்குறான், ஏந்திரிக்கிறான், களைப்பாகவே தான் இருப்பான். ஏன் களைப்பு அப்படின்னா மூளை என்ன ஆகல, அந்த நிசப்தம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சப்தமே இல்லாத அந்த தூக்கம் அவன் தூங்கலை, அமைதியான ஒரு தூக்கம் அவன் தூங்கலை. இருட்டில் ஒரு தூங்க என்ன பண்ணல, அவன் தூங்கலை. தூக்கம் கூட எப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி சின்ன வெளிச்சம் கூட வைக்காதீங்க, எல்லாத்தையும் அணைச்சிட்டு முழுசாக இருட்டில் தூங்குங்க அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி தூக்கம் அவன் தூங்கலை. தூங்காதனால என்ன ஆகுதுன்னா முந்தா நேரத்து டிப்ரெஷனு, நேற்றுள்ள டிப்ரெஷனு, அதெல்லாம் என்ன ஆகுது, அவனுக்கு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவன் என்ன தான் காலையில் வேலை செஞ்சாலும் சரி, அவன் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அவனுக்கு என்ன ஆகலை, மன அமைதி ஆகலை, மூளை என்ன ஆகலை, ஆஃப் ஆகலை, அவனுடைய ப்ரோக்ராம் எதுவுமே ஆஃப் ஆகலை, அது அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. மறுநாள் எழுந்திரிச்சாலும் அந்த ப்ரோக்ராமிங்கில் தான் எழுந்திரிப்பான். சொல்லுவான் பார்த்தீங்களா, தூங்கினாலும் எனக்கு அதே ஞாபகமாக இருக்குது, அதே சிந்தனையாக இருக்குது. ஏன்னா ப்ரோக்ராமை அவன் ஆஃப் பண்ணலை, எல்லாமே அதிலே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய தூக்கத்துடைய டைமிங்கை நம்ம மாற்றிட்டோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு நான் இரவில் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு அத்தாட்சி வச்சுருக்கேன். என்ன அத்தாட்சி அது அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம தான் இறுதி சமுதாயமாக நம்ம நிற்கிறோம். நம்ம காலகட்டத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நியூயார்க்கு அமெரிக்காலாம் என்ன இருக்குது, இரவு ஒரு பகல்னு சொல்லுவாங்க. அங்கே எப்படி இருக்குது, பகல் தான். இங்கே இரவில் யாருமே தூங்க மாட்டாங்க, பகலில் போய் தூங்குவாங்க. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சைத்தான் நம்மளை இரவில் வேலை செய்யக்கூடியவர்களாக மாற்றிட்டான், இரவில் முழிக்கக்கூடியவர்களாக மாற்றிட்டான், இரவில் ஊர் சுற்றக்கூடியவர்களாக மாற்றிட்டான். இரவில் போயிட்டு தின்பண்டம் தின்றதுக்குன்னே ஒரு டீம் சுற்றும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, காரில் ஏறிக்கிட்டு நைட்டில் இருக்கக்கூடிய கடைகளாக பார்த்துட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு சாப்பிட்றது. நைட்டில் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமும் செல்லு, ஒரு ரத்தம் ஒரு சொட்டு வளரணும், ஒரு சொட்டு ட்ராப்பு ஏறணும் அப்படின்னா நைட்டில் தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். ஒரு முடி வளரணும் அப்படின்னா அந்த முடியோடைய ப்ராசஸ் எப்போ நடக்கும், நைட்டில் தான் நடக்குது. ஒரு உடம்புல ஒரு சக்தி ஏறணும், ஒரு சதை ஏறணும், ஹைட் ஆகணும், எது இருந்தாலும் ஒரு ஜீரண சக்தியாக இருந்தாலும் எல்லாமே எப்போ ஏற்படுது, ஜீரண அந்த உற்பத்தி சக்தி எல்லாமே எல்லாம் இரவில் தான் வச்சுருக்கிறான் மக்களுக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த உற்பத்தி நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான், அந்த டைமில் ரெஸ்ட்டு கொடுக்காம, அந்த டைமுக்கு அது எந்த ஒரு இதை கொடுக்காம அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றது முழிக்கிறது எல்லாமே பண்ணுறான். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய வியாதியில் இதுவும் ஒரு வியாதி. எது, ஒருத்தன் சாப்பிட்றதுனால தான் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், சாப்பிட்ற மூலியமாக ஒருத்தனுக்கு என்ன ஆகுது, நோய் வினை வருது. ஏன்னா ஜிஎம் ஃபுட்டு மாற்றிட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க,
வேணும்னே பஞ்சத்தை ஏற்படுத்துகிறாங்க, இவங்களே மனித சாத்தானுங்களாக இருக்கிறாங்க, இவங்க வேணும்னே பண்ணுறாங்கன்றது போன வாரம் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னும் மனித சாத்தானுங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இரவுலே இவனை தூங்க விடாமல் ஆக்குறாங்க. இரவுல இவன் தூங்காதனால ஒரு மனுஷன் இவ்வளோ நேரம் அவன் வாயில்ல இவ்வளோ நேரம் தூங்கிடணும்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ மணி நேரம் அவன் தூங்கலை அப்படின்னா அவன் 60 வயசில் ஆகக்கூடிய அந்த முதுமையை சீக்கிரத்தில் ஆயிடுவான். 50லேயோ 40லேயோ 30லேயோ அவன் என்ன ஆயிடுவான். நான் போன வாரம் கூட ஒரு கம்பெனிக்கு போனேன். கம்பெனிக்கு போனால் அந்த கம்பெனியில் அங்கே ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, இன்னைக்கு வந்து வீக் ஆஃப் பண்ணுறான். அதாவது இன்றைக்கி நான் நைட் ஷெடியூல் நான் கிடையாது, என்னை வெளியே விடுங்க அப்படின்றான். ஏன்டா வெளியே விடணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் 2 நைட் நான் முழிச்சிட்டேன் அப்படின்றான். எப்போ வந்திருக்கான்? முந்தானத்து பகலில் வந்திருக்கிறான். முந்தானத்து பகலில் வந்து பகல் ஷிஃப்ட்டை பார்த்து நைட் ஷிஃப்ட்டு பார்த்து மறுபடியும் பகல் ஷிஃப்ட்டு பார்த்து இன்றைக்கி நைட் வந்துருச்சு. ஆனால் அவனுக்கு கணக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி நைட் அவன் பண்ணணுன்ற ஒரு கணக்கில் வந்துருச்சு. அவனுக்கு கணக்கில் நோட்டீஸ் போல போட்டான், இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு இவன் பார்க்கணும் அப்படின்னு. நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றான், எனக்கு கண்ணெலாம் உள்ளே போயிடுச்சு, நான் போகணும் அப்படின்றான். ஆனால் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனை நோட்டீஸில் போட்டாங்க. அவன் புலம்புறான், யாருமே அவன் பேச்சு கேட்கல, போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டான். மறுபடியும் நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு தான் பகலில் போய் தூங்கணும். என்ன ஆகும் அவனுக்கு? அவன் பையன்கிட்ட கேட்டால் அவன் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் கல்யாணம் ஆகலைன்றான். ஆள் எப்படி இருக்கான்னா, கண்ணெல்லாம் உள்ளே போய் தூக்கம் வருது. தூங்காமல் இருக்கிறதுக்கான என்ன பண்ணுறான், ஹான்ஸு அந்த மாதிரி போதைப் பொருட்கள் என்ன பண்ணுறான், யூஸ் பண்ணுறான். வாயெல்லாம் பல்லுலாம் உள்ளே போய் கண்ணெல்லாம் உள்ளே போய் அந்த வயசுலேயே, அந்த 26 வயசுலேயே, 28 26 இருக்கும் அவனுக்கு. அந்த வயசில் வெள்ளை முடியெல்லாம் வந்து ஒரு ஆம்பளை மாதிரி இல்லை, திறகாட்டமாக இல்லை, அவன் ரொம்ப நோஞ்சானா அப்படி இருக்கிறான். ஏன்? தூக்கம் இல்லை. இந்த மாதிரி இன்றைக்கி என்ன ஆகிட்டாங்கன்னா, மனித சாத்தானுங்கள் என்ன ஆகிட்டாங்க, அந்த பொசிஷனில் உட்காரக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் எக்கடி போனால் எனக்கு என்ன, மக்கள் எப்படி ஏமாந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை பணம், உனக்கு தேவை பணம் தானே, நீ எவ்வளோ நேரம் முழிச்சா எனக்கு என்ன, உன் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை, உன் மெடிக்கல் செக்கப் எனக்கு தேவையில்லை, முழிக்கிறியா உனக்கு காசு தரேன். அப்போ என்ன பண்ணுறாங்க மனிதர்கள், என்ன பண்ணுறாங்க, காசுக்காக வேண்டி அந்த பணத்துக்காண்டி ஓடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி என்ன ஆகுது, இவன் ஒரு குழந்தைய பார்த்தானா இவன் எப்படி, அந்த குழந்தை எப்படி இருக்கும், எவ்வளோ வீக்காக இருக்கும் அந்த குழந்தை. அந்த லேடி அங்கே வேலை செய்யக்கூடிய, இன்னும் நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. இவங்க ஒரு குழந்தை பார்த்தா இவங்களுடைய அணுக்கள் எப்படி இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், உங்களுக்கு இந்த இரவில் ஒரு அத்தாட்சி இருக்குது, இந்த இரவில் நீங்கள் என்ன பண்ணணும், இளைப்பாறுதலுக்காண்டி நான் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இளைப்பாறுதல் பண்ணாமல் அந்த டைம்லேயும் உங்கள் சுய தேவைக்கு, உங்கள் சுய லாபத்துக்கு, உலக மோகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த 37வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். சரிங்களா? அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் 38வது வசனம், வஷம்சு தஜ்ரி, இன்னும் சூரியன் மீது சத்தியம். அந்த சூரியன் எப்படிப்பட்ட சூரியன், தஜ்ரி, ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி அது சூரியன் எப்படி இருக்கான், ஓடுதுன்றான் அல்லாஹ், சுற்றலை, தன்னை தானே சுற்றிக்கிட்டு ஓடுது. எப்படி ஓடுது அப்படின்னா, முஸ்தகரில்லஹா, அதுக்கு கொடுக்கப்பட்ட வரையறைக்குள்ள, அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நூல் இருக்கு மாதிரி ஒரு வரையறை இருக்கு இல்லையா, அந்த வரையறைக்குள்ளே அது என்ன பண்ணுது, தன்னை தானே சுற்றிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றான். ஜாலிக்க தக்தீருல் அசீஸில் அலீம், இது யாவரையும் மிகத்துணுமான யாவற்றையும் நன்கறிந்தவனுமாகிய இறைவன் விதித்த விதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த சூரியனை பற்றி அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். ஏன் அல்லாஹ் இங்கே சூரியனை பற்றி பேசணும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இது ஒரு அத்தாட்சி. சூரியனை பற்றி ஏன் அல்லாஹ் பேசுகிறான், இரவு பற்றி பேசுகிறான் இல்லையா, இரவு பற்றி பேசுகிறான், பகலை பற்றி பேசுகிறான். அதை தொடர்ந்து எதை பற்றி பேசுகிறான், சூரியனை பற்றி பேசுகிறான். சூரியனை கொண்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இரவு பகலை டைம் போட முடியும். அப்போது இது வந்து ஒரு வரையறைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அது யார் விதித்த விதி, அல்லாஹ். நான் போட்டு அந்த விதிக்குள்ளே அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த விதிக்குள்ளே அது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த சூரியன் என்பது என்னது, டைமிங். புரியுதுங்களா? டைமிங். அந்த டைம் என்ன ஆகாது, மாற்றம் ஏற்படாது. ஏன்? அது யார் பண்ணது, அல்லாஹ் போட்ட டைமிங் அது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், 'வல் கமர்', நிச்சயமாக சந்திரன் மீது சத்தியமாக.
அது என்ன பண்ணுது? கத்தர்னாவு மனாசில ஹத்தா ஆதக்கல் உர்ஜூனில் கதீம். இன்னும் உலர்ந்து வளைந்த பழைய பேரித்த மட்டையைப் போலாகும் வரைவில் சந்திரனும் நாம் பல தங்குமிடங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த சந்திரனுக்கு பல தங்குமிடம் நான் வச்சுருக்கேன். அது ஒரே ஷேப்பில் நிற்காது. எப்படி நீ சூரியனை பார்க்குறியோ சூரியன் மாதிரி சந்திரன் என்ன பண்ணாது, ஒரே ஷேப்பில் இருக்காது. அதற்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பல தங்குமிடம் கொடுத்துருக்கேன். அதாவது முழு பௌர்ணமியாக இருக்கும், முழு அமாவாசையாக மாறிடும். அமாவாசைன்னா என்ன ஆயிரும்? காணாமல் போயிடும், தெரியாது. அது 2 நாளைக்கு தெரியாது. அது 2 தங்குமிடமா? ஒன்று ஆஃப் ஷேப்பில் இருக்கும், நடு தூண்டில் ஆஃப் ஷேப்பாக இருக்கும். இன்னொன்று என்ன இருக்கும்? ஆரம்ப காலகட்டத்தில் வளர்பிறையாவாக இருக்கும், வளர்பிறையாகவே வரும், வளர்ந்துக்கிட்டே வரும். அது 15வது நாள் வரும்போது அது என்ன ஆகும்? பௌர்ணமியாக மாறும். 15வது நாள் வரும்போது பௌர்ணமியாக வரும். 15 நாளுக்கு அப்புறம் 18, 19 வரும்போது என்ன ஆகும்? தேய்பிறையாக மாறும். அதற்கு அதான் சொல்கிறான், பல தங்குமிடங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு வச்சிருக்கிறேன். அதில் ஆக இறுதி கட்டினது அதை நீங்கள் பார்க்குறீங்களா? பேரித்த மலையோடைய அந்த உர்ஜூனில் கதீம், உலர்ந்து வளைந்த பழைய பேரித்த மட்டையை போலாகும். அந்த மட்டை எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு நூல் அளவு இருக்கும், மெலிசா ஒரு நூல் அளவுக்கு இருக்கும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? சந்திரனை பல தங்குமிடங்களை நான் வச்சுருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அதில் சொல்கிறான். இப்போ தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இந்த 2த்துக்கும் சேர்த்து 40வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். லஷம்சு எம்பகைலஹா, சூரியன் சந்திரனை அடையாது. என்ன சொல்கிறான்? லஷம்சு எம்பகைலஹா அந்துதிரிக்கல் கமர், சூரியன் என்ன பண்ணாது? சந்திரனை அடைய முடியாது. இரவு பகலை முந்த முடியாது. எதை முந்த முடியாதான்? இரவு என்ன முந்த முடியாது? அப்போ எது ஃபஸ்ட்டு? இரவு பகலை முந்த முடியாது. பகல் தான் ஃபஸ்ட்டு, இரவு தான் முந்த முடியாது. யாரை முந்த முடியாது? அப்போ ஒரு நாளுடைய ஆரம்பம் எது? இன்றைக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு நாளுடைய ஆரம்பம் எதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க இந்த சமுதாயம். ஒரு நாளுடைய ஆரம்பம் 3 கட்டமாக பேசுவாங்க. ஒருத்தவங்க வந்து ஃபஜர் டைம்னுவாங்க, ஒருத்தவங்க அசருன்னுவாங்க, சரிங்களா? ஒருத்தவங்க அசருன்னுவாங்க. இன்னொரு சமுதாயம், யூத சமுதாயம் இருக்குது, அது எப்போ சொல்லும்? ஒரு நாளுடைய ஆரம்பம் 12ன்னு. முஸ்லீம் சமுதாயத்தில் 2 பிரிவு இருக்குது. மக்ரிப்பில் போய் பிறையை பார்ப்பாங்க, பார்க்குறாங்களா? அது மக்ரிப்பில் பார்க்குற பிறை என்னைக்குள்ள பிறை? அன்னைக்குள்ள பிறையாது, நேத்தோட பிறை இன்னைக்கு. அது மக்ரிப்பில் ஒரு பிறையை பார்க்குறான் இல்லையா, அது எப்போ உள்ள பிறை? அது காலையில் வந்த பிறை தான் அவன் பார்க்குறான். அப்போ அன்னைக்கு பார்த்துட்டு மறுநாள் அவன் நோன்பு வச்சானா அது என்னது? அடுத்த நாள். அது ஒரு நாள் அவன் பின்தங்கிட்டான்னு அர்த்தம், விட்டுட்டான். இப்போ அல்லாஹ் இந்த இடத்துல 3 விஷயங்களை பற்றி பேசுகிறான். எது பேசுகிறான்? இரவை பேசுகிறான், பகலை பேசுகிறான், சந்திரனை பேசுகிறான், சூரியனை பேசுகிறான், சந்திரனையும் பேசிட்டான். இரவுல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பகலை இழுத்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸ்ட்டு கட்டம். 2வது சூரியனை பற்றி பேசுகிறான். சூரியன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட வரையறுக்குள்ளே அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சூரியனை பற்றி பேசிட்டான். இந்த சூரியனை வச்சு நீங்கள் பகல் இரவை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் டைம் கணக்கை போட்டுக்கலாம். டைமுன்னு நாள் போட்டுக்கலாம். நாள் போட முடியாது, நேரத்தை தான் போட முடியும், டைம் மட்டும் தான் போட முடியும். ஆனால் அதுக்கு அடுத்து வராரு இல்லையா, வல் கமர் அப்படின்னு நல்லா சொல்கிற போறீங்களா? அந்த சந்திரனை தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நாட்களில் கணக்கெடுங்க. ஏன்னா அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? பல படித்தரங்களை கொடுத்துருக்கேன். பல படித்தரங்கள் ஒரு நாளில் மாறாது. அப்போ நீங்கள் அந்த பல படித்தரங்களை மாறணும் அப்படின்னா நீங்கள் எதை வச்சு பார்க்க முடியும்? இனி பகல் வந்துருச்சு, மறுநாள் பகலில் தான் என்ன பண்ண முடியும்? சந்திரனை பார்க்க முடியும். அப்போ வேறு ஷேப்பில் இருக்கும். அது புரியுதுங்களா? அப்போ அது எப்படி இருக்கும்? ஒரே ஷேப்பில் இருக்காது, அது வேறு ஷேப்பில் இருக்கும். அப்போது நீங்கள் நான் நேரத்தை கணக்கிடணும்னா எதை வச்சு கணக்கிடணும்? சூரியனை வச்சு நேரத்தை கணக்கிடுங்க. இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் அத்தாச்சி இருக்குது. யாருக்கு அத்தாச்சி இருக்குது? சிந்திக்கிறவங்களுக்கு. இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரியனை எதுக்கு நான் கொடுத்துருக்குறேன்? டைமுக்கு கொடுத்துருக்குறேன். பகல் இரவை நீ என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம்.
பகலை ஃபுல்லாக நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா நைட்டு நீ என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் நீங்கள் அதே 12 மணி நேரம் கணக்கு பண்ணனா காலையில் என்ன ஆயிரும், சூரியனு வந்துடும். அப்போ சூரியனை நீங்கள் எதை வச்சு கணக்கு பண்ணலாம், நேரத்தை கொண்டு சூரியனை கணக்கிடலாம். நாட்களை கணக்கிடணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், சந்திரன் பக்கம் வரணும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்போ அவன் படைத்த அந்த இரவு பகல் சந்திரன் சூரியன் இது நாளையும் அல்லாஹ் சேர்த்து பேசுகிறான். லஷம்சு எம்பகைலஹா அந்துதிரிக்கல் கமர் வலல்லைலு சாபிகுன் நஹார் வக்குல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன். சூரியன் சந்திரனை அடைய முடியாது. சூரியன் என்ன பண்ண முடியாதான், சந்திரன் முடியாது. ஏன், சந்திரன் எதில் இருக்குது, காலத்தில் இருக்குது. சொல்கிறது புரியுதுல்ல, சூரியன் சந்திரனை அடைய முடியாது. அப்போ சந்திரன் எதில் இருக்குது, நேரத்தை வச்சு காலத்தை பிடிக்க முடியுமா, அப்போ அதுதான் சொல்கிறான்ல, சூரியன் சந்திரன் அடைய முடியாது. அப்போ சந்திரன் எதில் இருக்குது, நாட்களில் போயிருக்கு, காலத்தில் போயிருச்சு. அப்போ சூரியன் என்ன ஆகுது, ஒரு காலத்துலேயும் சந்திரன்கிட்ட போக முடியாது. சரிங்களா, இரவு பகலை முந்த முடியாது. அப்படின்னா எது ஃபஸ்ட்டு, அப்போ ஒரு நாளோட ஆரம்பம் எது, அப்போ பகல். புரியுதுங்களா, புரிஞ்சிச்சா? சூரியன் சந்திரனை அடைய முடியாது, இரவு எதை முந்த முடியாது, பந்தில் பகலை முந்த முடியாது, முந்திப்பா இரவு வந்துடாது. அப்போது இரவு தான் ஃபஸ்ட்டு, ஒரு நாளுடைய ஆரம்பம் இரவு. டைமுடைய இது என்னது, சூரியன். அதான் ஒரு நாளுடைய ஆரம்பம் பகல். அதே மாதிரி நேரத்தை காட்டுறதுக்கு எது, சூரியன். காலத்தை காமிக்கிறதுக்கு எது, சந்திரன். சரிங்களா, இவ்வாறு எல்லாம் தம் வட்டரைக்குள் நீந்தி செல்கின்றன. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கான், குல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன். ஒவ்வொன்றும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த வட்டத்துக்குள்ள நீந்திக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போது இந்த 4 வசனம் நமக்கு போதும். சரிங்களா, இன்னைக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபித்னா என்ன, அல்லாவுக்கு மேக்ஸ் தெரியல. நீ சொல்லக்கூடிய மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாவுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியல. அல்லாவுக்கு சந்திரன் சும்மா படைச்சிருக்கிறான், சூரியன் தான் எல்லாம். அது என்னது, எல்லாத்துக்குமே சூரியனை வச்சு என்ன பண்ணிட்டான், சூரியனை என்ன ஆக்கிட்டான், காட் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண, சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்ட்டான், சூரியனை வணங்கக்கூடிய மாற்றிட்டான். சூரியனை வச்சு நேரத்தையும் போட்டுட்டான், காலத்தையும் வகுத்துட்டான். அதான் காலத்தை வகுத்துட்டான்னா என்னது, 365 நாளையும் வகுத்துட்டான். இன்னைக்கு மனுஷன் எதில் போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த இதில் போய் மாட்டிக்கிட்டான். சரி, இந்த ஜனவரி பிப்ரவரி என்னடா இதுக்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்னா, இது எல்லாம் யூதர்களுடைய அந்த அரசவையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்ந்த ஒவ்வொரு அரசர்களுடைய பேரை ஆகஸ்ட்னு சொன்னால் அந்த அரசனுடைய பேரை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அது சொல்கிறாங்க. ஆகஸ்ட்டு, ஜூலை அப்படின்னு அப்படி ஒரு மன்னர் வாழ்ந்துருக்கான். இந்த பேரை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, வருஷம் என்பது 365 நாள்ன்றது இவன் கணக்கு போட்டான். இதில் இவனுடைய கணக்கில் என்ன ஆகும்னா, எல்லா மாதமும் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மாதம் என்பது ஏன் வரைக்குறையில் இருக்குது. ஒரு மாதம் முடியணுமா முடியக்கூடாது யார் கையில் இருக்குது, அது என் கையில் இருக்குன்றான். இவன் சொல்கிறான், இல்லை உன் கையில் தான் கிடையாது, உன் கையில் வரணும், நீ சந்திரனை வச்சா தான் நீ உன் கையில்னு சொல்கிற. நான் சந்திரனுக்கிட்ட வரமாட்டேன், நான் சூரியன்கிட்ட போயிட்டேன். சூரியனை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் காலத்தை கணக்கிடுறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், ஜனவரியை 30 முடிக்கிறான், பிப்ரவரி என்ன பண்ணுறான் 28 முடிச்சுக்கிறான், சில சமயம் 29 பண்ணிக்கிறான், மார்ச் 31 ஆக்குறான், மேவை 31 ஆக்குறான், ஜூனை 31 ஆக்குறான், ஜூலையை 31 ஆக்குறான், மறுபடியும் டிசம்பர் வரும்போது அது 30 மாற்றுறான். இது எல்லாமே என்ன பண்ணுறான், இந்த ஃபித்னாக்குள்ளே மாட்டிக்கிட்டான். தஜ்ஜால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சூரியனை முழுக்கா காட்டி இந்த டைமுக்குள்ளே, இந்த காலத்துக்குள்ளே, இந்த நேரத்துக்குள்ளே இந்த காலத்தை சொருகிட்டான், சூரியனே ஆக்கிட்டான். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, மாதம் முழுக்க நோன்பு வைக்கிறாங்க. அந்த நோம்புடைய பலனை, அந்த கூலியை வாங்கக்கூடிய ஒரு நாள் எது, அந்த ஈதுல் அல்லா, ஈதுல் ஃபித்ர், இந்த 2 மாதத்துடைய அந்த கூலி வாங்கக்கூடிய நாள் அது. மாதம் முழுக்க நோன்பு வைக்கிறான். சரிங்களா, குர்பானி அறுக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணுறான், என் குடும்பத்தை கொடுக்குறேன்ற அளவுக்கு வரான். ஆனால் இது 2உடைய கூலி வாங்கக்கூடிய அந்த நாளை என்ன பண்ணிட்டான், இவன் பொய்யாக்கிட்டான், வேற நாளை மாற்றிக்கிட்டான்.
புரியுதுங்களா? வேறு நாளாக மாற்றிட்டான். அப்போது இவனுக்கு உண்மையான அந்த நோன்பு வச்சும் வாங்கக்கூடிய நாளில் சம்பளத்தை போய் வாங்கலைன்னா எப்போ கிடைக்கும்? கிடைக்காது. கேட்க வேண்டிய நேரத்தில் பிரார்த்தனை கேட்காம மறுநாள் வந்து கேட்டேன்னா அந்த நாள் அங்கீகரிக்கப்படுமா? அப்போ என்ன ஆயிட்டாங்க மனிதர்கள்? எதில் போயிட்டாங்க? அதுக்குள்ளே போயிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மாதம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஒரு மாதம் என்பது 30 இருக்கும் அல்லது 29 தான் இருக்கும். ஆனால் மாதம் என்பது எப்படி மாறாது? 31 மாறாது, 28 மாறாது. சரி, ஒரு வருஷத்தில் முஹர்ரம் 30 முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷமும் முஹர்ரம் 30 தான் முடியுமா? முடியாது. அது யார் கையில் இருக்கு? அல்லாஹ் கையில் இருக்கு. ஒரு மாதம் என்பது சில சமயம் நம்ம நோன்பு என்ன பண்ணுவோம், 29 முடிப்போம். சில சமயம் நோன்பு என்ன பண்ணுவோம், மாதத்தை 30 பூர்த்தி பண்ணுவோம். அது யார் கையில் இருக்கு? அது அல்லாஹ் என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இதை நீங்கள் கணக்கீடு செய்யலான்ட்டான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது என்ன பண்ணுது, தக்தீருல் அசீஸுல் அலீம், கண்ணியமான மகத்தான அவனுடைய அந்த என்னது இது தக்தீர்னா என்னது, நிர்ணயம் பண்ண அந்த வரையறைக்குள்ளே அது இருக்குன்றான். அதை தக்தீர் பண்ணிட்டான் அப்படின்றான், விதியை எழுதிட்டேன்றான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு முறை நீங்கள் சந்திரனை கால்குலேட் பண்ணாலே போதும், அது என்ன ஆயிரும், நம்மளுக்கு அந்த டைமு அந்த காலத்தை கரெக்டாக கணக்கீடு பண்ண முடியும். நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஏன்னா ஏன்பா ஒரு வருஷத்துக்கு தேவையான சூரியனை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, பக்துடைய நேரத்தை எழுதிக்கிறீங்க. அது உங்களுக்கு கரெக்டுன்னு மனசுக்கு வந்துருச்சு, அந்த சயின்ஸை ஒத்துக்கிறீங்க. ஆனால் சந்திரனில் மட்டும் நீங்கள் ஏன் போயிட்டு அன்றைக்கி தான் பார்க்கணும், கண்ணில் பார்க்கணுன்ற ஒரு விதிக்கு ஏன் வரீங்க? ஏன்னா தஜ்ஜால் என்ன பண்ணுறான், அந்த டைரக்ட் மீனிங்கை பிடிக்க வைக்கிறான் மக்களை. பார்க்குங்க, சந்திரனை ஃபாலோ பண்ணுங்க, சந்திரனை பார்த்து வச்சாங்க, சந்திரனை பார்த்து விட்டாங்க அப்படின்றத இவங்க என்ன பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹி காலத்தில் டெக்னாலஜி கிடையாது, அந்த காலத்தில் சயின்ஸு கிடையாது. அப்போ அவங்க பார்க்கணும், அவங்க கணக்கெடு எழுதி வச்சுருப்பாங்க, எந்த மாதத்தில் ஆரம்பித்தாங்க, எந்த மாதத்து இது பண்ணாங்கன்றது எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு இப்போ எழுத வேண்டிய அவசியம் இல்லை, கணக்கெடு போட்டாச்சு, வகுத்து வச்சாச்சு. நம்ம இனியிலிருந்து 1400 வருஷம் பின்னாடி இந்த டேட்டில் ஜும்மா எப்படி இருந்துச்சு, இப்போ ஜும்மா ஒரு டேட்டை சொல்லி ஜும்மா அன்றைக்கி எப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். இன்றைக்கி ஹஜ்ஜத்துல் விதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கி பண்ணாங்க, அந்த டேட்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ரிவர்ஸில் போய் பார்த்தா அது என்ன கிழமைன்றது இன்றைக்கி நம்மளால் என்ன பண்ண முடியும், கணிக்க முடியும், சொல்ல முடியும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து சூரியன் இந்த டைமில் இப்படி வரும், அந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து நோன்பு வரும், இந்த மாதத்தில் ஜனவரி மாதம் நோன்பு வரும், அந்த மாதத்துள்ள நோன்பு எப்படி இருக்குன்னா 29 தான் முடியும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியுமா, முடியாதா? முடியும். ஆனால் மனிதர்கள் என்ன ஆயிட்டாங்க, இன்னைக்கு குரானுடைய ஹிக்மத்தை எடுக்காதனால, குரான்லேருந்து சிலபஸ் எடுக்காதனால, குரான்லேருந்து மேத்தமெட்டிக்ஸ் எடுக்காதனால இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, சமுதாயம் வழி தவறி போய் நிற்கிது. என்னைக்கு சந்திரனை எந்த டைமில் பார்க்கணுமோ அந்த டைமில் சந்திரனை போய் பார்க்காம அதோடைய பாதி கட்டும் முடிஞ்சு போய் அந்த சந்திரனை என்ன பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னைக்குள்ள நோம்பு ஃபுல்லாக விட்டுறான், இப்போ நாளைக்கு உள்ளது. புரியுதுங்களா? அன்றைக்கி நோம்பு என்றைக்கு வந்து ஈது பெருநாள் இருக்கும் அன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது, நோம்பு வைக்கக்கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அன்றைக்கி நோம்பு வச்சுக்கிட்டு அன்றைக்கி உள்ளதை இந்த மகரிப்ல போய் பார்க்குறான். அன்றைக்கி ஈது, அவனுக்கு அந்த விடிஞ்சா அவனுக்கு ஈது. அன்றைக்கி உள்ள சந்திரனை பார்க்காம அந்த சந்திரனை விட்டுட்டு அந்த ஃபஜர் லோஹர் அசர் மகரிப் மகரிப்பிட்டு வந்துட்டு அன்றைக்கி போய் சந்திரனை பார்க்குறான், குழம்பிட்டான். யாருடைய சிலபஸ் எடுத்தான் அவன்? தஜ்ஜால் என்ன சிலபஸ் சொல்லி கொடுக்குறான், சூரியனோட சிலபஸ் மேத்தமெட்டிக்ஸாக வச்சுட்டான். அவன் என்ன பண்ணுறான், நேரத்தையும் காலத்தையும் என்ன பண்ணான், அவனுடைய ஜனவரி பிப்ரவரியில் கொண்டு வந்து வச்சுட்டான். இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அல்லாவுடைய விதியில் ஒன்று கூட கை வைக்கக்கூடாதுன்றோம். ஆனால் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண அளவுக்கு இவனுக்கு தைரியம் இருக்குது. யாருக்கு? ஒரு நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான், 31ன்னு சொல்கிறான். நம்ம சமுதாயம் என்ன பண்ணுது, ஒத்துக்குது. மாநாடு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அப்படி சொல்லிட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க, 31 அப்படின்றாங்க. 31 அல்லாவுடைய கணக்கின்படி 31 கூடுமா? எவ்வளோ ஹராம் எல்லாம் நம்ம பார்க்குறோம். கையை நெஞ்சில் கட்டணும், கையை வந்து ஆட்டணும்,
இப்படி தான் குர்பானி கொடுக்கணும், இந்த துவா தான் சொல்லணும், வேறு துவா எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட சொல்லிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காமிச்சாங்களோ எப்படி செஞ்சாங்க அதான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் ஒரு நாளை உனக்கு எக்ஸ்ட்ரா கூட்டுறியே அதோடைய அறிவு உனக்கு இல்லையா? அப்போ திரை எங்கே நிற்கிது? கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் போட்ட திரை தெரியலையா? வருங்காலத்துடைய கணிக்கக்கூடிய அந்த திரை புரியல. அல்லாஹ் ஒரு சயின்ஸை பற்றி பேசுகிறான். நம்ம என்ன படிச்சிருக்கிறோமா? நம்ம என்ன மேதையா? நமக்கு கொஞ்சம் புரியுது இல்லையா? ஆனால் எவ்வளோ படித்த மேதைகள் உட்காந்துருக்குறாங்க, எவ்வளோ படித்த பட்டுதாரிகள் இருக்கிறாங்க. ஆலிமில் எப்படியெல்லாம் கரைச்சி லைஃப் ஹதீஸ் அப்படி இப்படின்னு பிரிக்கக்கூடிய எவ்வளோ ஆற்றல் இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குது. ஆனால் இவங்க எந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யாருக்கு பயப்படுறாங்க? உலகத்தில் நடத்தக்கூடிய அந்த நடப்புவாதிகளுக்கு, அந்த தலைவர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயப்படுறாங்க. அல்லாவுக்கு அஞ்ச வேண்டிய முதலில் அஞ்சாதனால அல்லாவுக்கு செஞ்சால் ஒரு சஜிதா, மற்றவனுக்கு செஞ்சால் எத்தனை சஜிதா? 100 சஜிதா, 1000 சஜிதா. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அல்லாவுக்கு செய்ய வேண்டிய உண்மையான சஜிதா செஞ்சுட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சந்திரன் சூரியன் இரவு பகல் என்ற இந்த மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு புரியும். அந்த திரையை அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அகட்டிடுவான். அல்லாவுக்கு செய்ய வேண்டிய சஜிதா இவன் செய்யலை, அல்லாஹ் கிட்டேருந்து எடுக்கக்கூடிய சிலபஸை இவன் எடுக்கலை அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ணுறான்? வருங்காலத்துடைய திரையை அல்லாஹ் அவனுக்கு போட்டனால அவனை ஜனவரி ஜூலை 32 சொன்னால் கூட அவன் என்ன பண்ண மாட்டான்? ஒத்துப்பான். வருங்காலத்தில் இன்னொரு மேக்ஸ் வருது, இல்லைங்க காலம் இப்படி இருக்குங்க, சூரியன் இப்படி போயிட்டுருக்குங்க, இப்படி கணக்கு போடணுங்க சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு அவன் ஒரு 2 நாளை எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு ஜூலையில் 32 ஆகுங்க, மேலே ஒரு 32 ஆகுங்க அப்படி சொன்னால் இவன் என்ன பண்ணுவான்? ஏன்னா இவனுடைய மேத்தமேட்டிக்ஸ், இவன் போடுற மேத்தமேட்டிக்ஸ் அல்லாஹ் சொல்கிறது ஒரு நாள் முடிஞ்சிடும். அல்லாஹ்க்கு 1.5 நாள் 1.25 நாள்லாம் அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் ஒரு நாள் தான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? இவன் சூரியனை கணக்கிட்டுறதுனால இவனுக்கு என்ன ஆகுது? எல்லாமே மாறும். இது இவனுக்கு எங்கே வரைக்கும் பாதிப்பு ஏற்படுது? இவன் முஹர்ரம் 10 கரெக்டாக நிற்க முடியல. இன்னைக்கு நோன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முஹர்ரம் எவ்வளோ? இன்னைக்கு 11. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுது ஒரு சமுதாயம்? நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்? சாயந்தரத்தை பிற பார்க்குறாங்க. அவங்க கேலண்டரை நம்புறாங்க. அந்த சூரியன் அந்த கேலண்டரில் அவன் போட்டிருக்கான். சூரிய கேலண்டர் தான் அவன் போட்டிருக்கானே. இந்த நேரத்தை நீங்கள் எப்படி கணக்கிடுறீங்க அந்த விதியில் போடும்போது சூரியனை வச்சு தான் கணக்கிட்டு போட்டிருக்கோன்றது அவன் விதியிலே எழுதி வச்சிருக்கான். ஆனால் அந்த கேலண்டரை நம்புகிறாங்க, அதில் வரக்கூடிய டேட்டை நம்புகிறாங்க, அதில் வரக்கூடிய பெருநாளை நம்புகிறாங்க. யாரை நம்ப மாட்டேன்றாங்க? ஆனால் வாயில் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்னு சொல்கிறான். தக்பீர் எப்படி கட்டுறான்? அல்லாஹ் அக்பர் தான் கட்டுறான். அது யாரை புகழணும்னு நினைக்கிறான்? அல்லாவை தான் நினைக்கிறான். ஆனால் இவனுடைய நாவில் தான் அந்த அல்லாஹ் இருக்கு. புரியுதுங்களா? இவனுடைய சிந்தனையில் அல்லாஹ் இல்லை, இவனுடைய யோசனையில் அல்லாஹ் இல்லை, இவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இல்லை. பேரளவுக்கு தான் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை இவனுக்கு இருக்கு. ஏன்? இவன் அல்லாவை விட்டுட்டு 1000 சஜ்தா வெளியே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான். குரானை விட்டுட்டு வேறு சிலபஸ் எடுக்கிறதுக்கும் வேறு படிப்பு படிக்கிறதுக்கும் அதன் மூலயமா ஆதாயம் கிடைக்கும், அதன் மூலயமா பெரிய பெரிய பொசிஷனில் போகலான்றதை அவன் நம்பிட்டான். உலகத்துடைய ஆதாயங்களை நம்புகிறான், உலகத்துடைய ஆடம்பரத்தை நம்புகிறான், உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த என்ன சொல்கிற அந்த அந்த பொசிஷன் அந்த கொடுக்குறாங்களே தலைவர் பதிப்பு, அந்த பதிவுக்கு என்ன பண்ணுறான்? அவன் ஆசைப்படுறான். இதில் போனனால அல்லாஹ்வுடைய உண்மையான கலாம் என்ன பேசுதுன்றதை மறைஞ்சுதான். ஃபஸ்ட்டு இரவு ஏன் கொடுக்குறான்றதே மறந்துட்டான். மறந்தனால என்ன பண்ணுறான்? அந்த இரவில் வேலை செய்ய ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? வருமானம் வரும், பெருத்திக்கலாம். ஒரு ஷிஃப்ட்டு நான் 2 ஷிஃப்ட்டு போடுங்க, பகல்லையும் போடுங்க இரவுலையும் போடுங்க, 2 ஷிஃப்ட்டு பார்த்துக்கிறேன். எதுக்கு? காசு வந்தால் இன்னும் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கிக்கலாம் இல்லையா, இன்னும் ஒரு டிவி வாங்கிக்கலாம் இல்லையா, இன்னும் ஒரு 2 நாள் பெட்ரோல் போடு, இன்னும் நல்ல ஊர் சுற்றலாம் இல்லையா. இதுக்கு தான் ஓடுறான். ஷிஃப்ட்டு எக்ஸ்ட்ரா பார்க்குறது எதுக்கு? 2 நாள் ஷிஃப்ட்டு எக்ஸ்ட்ரா பார்க்குறது 2 நாள் லீவு கிடைக்கிறோம். உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டு நான் குரான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன், குரானை தேட போகிறேன், அந்த மர்கஸ் காணி போகிறேன், பயானுக்கு கலந்துக்க போகிறேன், அதுக்கு போகிறேன், அதுக்காக ஓடுறான் இல்லையே. இங்கே அல்லான்றது இல்லை அவனுக்கு. இவனுக்கு முழுக்க முழுக்க உலக கல்வி, உலக ஆதாயம், உலக பொருளாதாரம், உலகத்தில் மதிப்பு, இதுதான். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய யாசீனில் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? என் அத்தாட்சிகளை பாருங்கன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவனோட அத்தாட்சிகளை சொல்ல வரான். ஆனால் அல்லாஹ் போட்ட திரை
அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி விழுந்தனால எது ஏதின சிராத்தல் முஸ்தகிம்ன்றது தெரியல. எந்த நேர்வழின்னா என்ன நினைக்கிறான் அவன்? இவன் சுய ஒழுக்கமாக இருந்தால் நேர்வழின்னு நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீயும் சுய ஒழுக்கமாக இருக்கணும், குடும்பத்தையும் சுய ஒழுக்கமாக ஆக்கணும், சமுதாயத்தையும் சீர்படுத்தணும். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஈதன சிராத்தல் முஸ்தகிம். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்? தான் தொழுதுட்டா போதும், நான் திருடல, நான் போய் சொல்லல, ஏன் குடும்பத்தை ஒழுங்காக வச்சிருக்கு, இப்படி தான் சுயநலமாக யோசிக்கிறனால அல்லாஹ் என்ன பண்ணுறான்? சுயநலமாக அவனுக்கு ஹிக்மத்தை கொடுக்குறான். அவனுக்கு என்ன, அவனுக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னது? யாசின் சூரா ஓதுனா பரக்கத்துன்னு நினைக்கிறான். யாசின் சூரா ஓதுனா பரக்கத்தா? யாசின்ல சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சா பரக்கத்தா? எது பரக்கத்து? இப்போ இரவு வந்தால் நமக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் நம்ம தூங்கணும், அல்லாஹ் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறான், நம்ம மனசுக்கு அமைதி கொடுக்குறான், நம்ம கண்ணுக்கு ரீஃப்ரெஷ் கொடுக்குறான், நம்ம உள்ளத்துக்கு அமைதி கொடுக்குறான், நம்ம உடலுக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் கொடுக்குறான்றது நமக்கு புரியும். ஒரு பகல் ஏன் கொடுக்குறான்? அந்த மூலியமாக சூரியன் நல்லா அந்த கதிர்வீச்சு நம்ம மேலே பட வைக்கிறான். அப்போ காலையில் நம்ம வேலைக்கு போடும்போது அந்த கதிர்வீச்சு நம்ம படும்போது தோல் புத்துணர்ச்சி ஆகுது, நம்மளுடைய உடம்பு என்ன ஆகுது? புத்துணர்ச்சி ஆகுது. அந்த சன்செட் படும்போது என்ன ஆகுது? விட்டமின் டி கிடைக்கிது, அந்த இரும்பு சக்தி நமக்கு கிடைக்குதுன்றான். அப்போ அதெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்குள்ளே வரும். இன்னும் அந்த சூரியனை அவன் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த சூரியன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நேரத்தை கணக்கிடலாம். அந்த நேரம் என்பது என்னது? அது எப்படிப்பட்ட நேரம்? அது என்ன ஆகுது? ஒரு நாளைக்கு மகரிப் வந்து 6:35 வந்து மறுநாள் என்ன ஆயிடாது? 5:45 மறைஞ்சிடாது. அப்போ அந்த நேரத்தை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? வகுத்துருக்கான். அப்போ சந்திரன் என்பது அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? பல படித்தரங்களை கொடுத்துருக்கான். ஏன் படித்தரங்களை கொடுத்துருக்கான்? அது காலத்தில் வச்சிருக்கிறான். அதை நேரத்தில் வந்து உன்னால் பார்க்க முடியாது, காலத்தில் வந்து தான் பார்க்க முடியும். அந்த காலத்தை கொண்டு தான் நீ என்ன பண்ணணும்? ஒரு மாதத்தை என்ன பண்ணலாம்? 29ஆம் முடிக்கலாம், 30ஆம் முடிக்கலாம். இன்னைக்கு மனிதர்களுடைய மாதத்தில் பரக்கத்தை அபிவிருத்தி ஏன் இல்லை? ஏன் பரக்கத்து இல்லை அப்படின்னா அவன் எதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான்? சூரியன் கேலண்டர்ல போய் மாட்டிக்கிட்டான். சொல்றாங்க இல்லையா, தஜ்ஜாலுடைய காலம் வரும், அன்னைக்கு ஒரு நாள் என்பது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு மாதம் உங்களுக்கு எப்படி போகும்? ஒரு வாரம் போல போகும். ஒரு வருடம் உங்களுக்கு எப்படி போகும்? ஒரு மாதம் போல போகும். ஏன்? காலத்துல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கு. இரவு பகல்ல யாருடைய பரக்கத்து இருக்கு? யாருடைய அபிவிருத்தி இருக்கு? அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கு. அந்த பரக்கத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? தூக்கிட்டு நம்ம எந்த காலத்துக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டோம்? சூரியனுக்குள்ள போய் நுழைஞ்சனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பரக்கத்தை அந்த எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துட்டான். புரியுதுங்களா? ஓ, யாசின் சூரா என்ன பேசுது அப்படின்னா இந்த 4 வசனத்துல அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அப்போ ஒரு நாளுடைய ஆரம்பம் எது? இரவா பகலா? பகல் தான், ஃபஜர் தான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஃபஜர்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுடைய ஈத்திகாஃபை முடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஈத்திகாஃபை முடிக்கிற ஆரம்பிக்கிற நேரமும் இது ஃபஜர், முடிக்கிற நேரம் இது ஃபஜர். அதே மாதிரி வந்து ஒரு நாளுடைய கடைசி தொழுகை எப்போ தொழுதுருக்குறாங்க? வித்திரு தொழுகை இரவுடைய கடைசி பகுதியில் தொழுதுருக்குறாங்க. அவர் தொழுது முடிச்சு வெளியே வந்தாங்கன்னா என்ன ஆயிரும்? பாங் சொல்லிடுவாங்க, பகலாயிரும். அப்போ அடுத்த நாளுடைய ஸ்டார்டிங்கு ஆயிடுச்சு. இன்னைக்கும் இந்த சமுதாயம் அசரில் போய் தேடிக்கிட்டு இருக்கு. மகரிபில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பெரிய தேடுறாங்க. நாட்களுடைய ஆரம்பம் அசருன்றாங்க, அசர் மகரிபுன்றாங்க. அப்போது சமுதாயத்துக்கு என்ன பண்ணிட்டான்ல, அந்த ஹிக்மத்தான குரானை அவன் மதிப்பு கொடுத்து அதை படிக்கணுன்ற ஒரு யோசனை வராதனால அதில் இருக்கக்கூடிய அறிவை எல்லாம் தூக்கிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? கியாமத் நாளில் ஒரு அடையாளம் என்னது? அல்லாஹ் தன்னுடைய ஹிக்மத்தை அறிவு என்ன பண்ணிடுவான்? பிடுங்கிடுவான், உயர்த்திடுவான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருந்தோம், இவ்வளோ பெரிய சயின்ஸ் இருந்தோம், இவ்வளோ பெரிய பட்டதாரிகள் இருந்தோம், இவ்வளோ படிப்புகள் வந்தோம், இவனுக்கு 31 ஏன் வருது, இதில் இருக்குன்னா சூட்சமானு கண்டுபிடிக்க தெரியலன்னா, ஷிருக்கு பகிரங்கமான ஷிருக்குன்றது இவனுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா இவனுக்கு எங்கே போயிட்டாங்க? இவங்க அறிவு மழுங்கி போயிடுச்சு. அல்லாஹ் அந்த ஹிக்மத்தை எடுத்துட்டான். ஆக இப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம்? விடுபடணும். நம்ம நல்ல ஒரு சமுதாயமாக நம்ம மாறணும். நல்ல ஒரு சுய ஒழுக்கம் உள்ள ஒரு சமுதாயமாக மாறணும். நல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு சமுதாயமாக மாறணும். நல்ல ஒரு ஹிஸ்ட்ரியை பேசக்கூடிய ஒரு சமுதாயம் மாறணும். உண்மையான வரலாறு சொல்லக்கூடிய சமுதாயமாக மாறணும். உண்மையான படிப்பினை பெறக்கூடிய சமுதாயமாக மாறணும். அப்படின்னா எல்லாத்துலேயும் எங்கே இருக்குது ஆன்சரு?
குரானில் இருக்குது. குரானில் அல்லாஹ் உண்மையான ஹிஸ்ட்ரியை பேசுகிறான். நீங்கள் ஏன் படைக்கப்பட்டீங்கன்ற நோக்கத்தை பற்றி பேசுகிறான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் என்னன்று பேசுகிறான். உங்களை சும்மா படிக்கப்படல, நீங்கள் உங்களை ஒரு மக்சத்துக்காண்டி தான் படைச்சிருக்கன்றது அதோடைய ஆன்சர் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒரே இடத்துல சொல்லாமல் தூவி விட்டுருக்கான், பரப்பி விட்டுருக்கான். அங்கங்கே ஒவ்வொரு விதமான ஆன்சர். 1 வேர்டு கொஸ்டின்னு, 2 மார்க் கொஸ்டின்னு, ஃபில்லிங் த லைனு, பிக் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறான், அங்கங்கே பரப்பி வச்சுருக்கிறான். அதை நம்ம தேடணும். அந்த முத்துக்களையும் அந்த தங்கத்தையும் அந்த பவளைத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த குரானோட ஆழமான ஒரு கடலுக்குள்ளே போய் நம்ம படித்து பார்த்து அந்த முத்தையும் பவளையும் நம்ம எடுக்கும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுடைய கண்ணில் இருந்தோம், நம்மள வாயில் இருந்தோம், நம்ம காதில் இருந்தோம், நம்ம உள்ளத்தில் இருந்தோம் பிரகாசம் ஒழிக்கும். அந்த பிரகாசம் என்ன ஆகும், மக்களுக்கு ஜுவாலையாக மாறும். அந்த ஜுவாலை அந்த சமுதாயத்துக்கு என்னவாக இருக்கும், நம்ம ஒரு தடுப்பாக, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கட்டை மாதிரி நிற்போம். நம்ம கட்டை மேலே ஏறிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அடுத்த பக்கம் போயிடுவாங்க, சொர்க்கத்தின் பக்கம் அவங்க போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்களாக நம்ம மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறது குரான் எடு. ஒரு குர்ஆனில் ஹக்கீம், குரானில் சத்தியமாக என்ன இருக்குது, ஹக்கீம் ஹிக்மத் இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் குரானில் நான் வச்சுருக்கிறேன். குரானை எடு. குரானை நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையாக மாற்றுங்கன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த யாசின் சூறாவில் சொல்கிறான். இப்படிப்பட்ட தேர்ச்சி பெற்ற மக்களாக, அல்லாஹ் தேர்வு செய்யப்பட்ட மக்களாக, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.